கூட்டி பெருக்க வந்திருப்பா. நான் எப்பவும் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தான் கம்மல் வைக்கிறேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஷூரா தெரியுமா? அவதான் எடுத்திருப்பாளா? அப்புறம் வேற யாரு? வீட்ல இருக்கதே நம்ம 3 பேர் தான். கம்மல் என்னோடது. ஒண்ணு நீயா இருக்கணும் இல்ல அவளா இருக்கணும். ஏய், என்ன ஏன் மேல பழிய போடுற? நீ எடுக்கலனா அப்புறம் அவ தான் எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்றது? அவளை கூப்பிட்டு கேட்கலாங்கறியா? பின்ன வேற யார கேக்குறது? அவள தான் கேட்கணும். அவ தான் எடுத்திருப்பா. ரஜினி பொண்ணு வீட்லயே வேலைக்காரங்க திருடுறாங்கன்னா நம்மள ஏமாத்துறோம். எங்க போயிட்டு வர? கடுகு தீந்துருச்சு, சாம்பார் தாளிக்கணும், அதான் கடைக்கு போயிருந்தேன். எப்பவும் எங்ககிட்ட சொல்லிட்டு தானே போவ? பார்த்தேன், நீங்க 2 பேரும் மாடியில இருந்தீங்க, அடுப்புல வேற சாம்பார் கொதிச்சிட்டு இருந்துச்சு, அதான் சீக்கிரம் போயிட்டு வந்துடலான்னு. சத்யா, மல்லிகா ரூமுக்கு போனியா? போனேன். ஏன் ரூமுக்கு வந்தியா? எப்ப வந்த? நான் பார்க்கவே இல்ல. அப்ப நீங்க குளிச்சிட்டு இருந்தீங்க. ஓ, நான் குளிக்கும் போது நீ வந்திருக்க. ஆமா மேடம். அப்ப கன்ஃபார்ம். என்ன சார்? ஏய், ரொம்ப நடிக்காத. குடு. கடுகு வாங்குற சாக்குல அவங்க வீட்டாளுங்க யார்ட்டையாவது கொடுத்துட்டு வந்திருப்பா. கரெக்ட். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், நீ ஏன் உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. என்ன உண்மை? என்ன இவகிட்ட போய் பேசிட்டு இருக்க? நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. போலீஸா? எதுக்கு மேடம்? சும்மா நடிக்காத. என் கம்மல நீ தானே திருடுன. திருட்டா? எங்ககிட்ட எல்லாம் மறைக்க முடியாது. நீ தான் மல்லிகா ரூமுக்கு போயிருக்க. அது எனக்கு விஜய் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது. ஒழுங்கா குடுத்துரு. நான் எடுத்துட்டேன்னு சொல்றீங்களா? குடுக்கறியா இல்லையா? ஏய், கேக்குறால, கூட அவகிட்ட. சார், சத்தியமா நான் எடுக்கல. அந்த மாதிரி ஆளும் நான் இல்ல. அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா நீ? இத பாரு, பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டா உனக்கு தான் நல்லது. அப்புறம் போலீஸ் கேஸ்னு போனா உனக்கு தான் கஷ்டம். உன்னை வேலை விட்டு கூட தூக்க மாட்டோம். மன்னிச்சு விட்டுறோம். எடுத்தது கொடுத்துரு. ஏய், குடுக்க போறியா இல்லையா? நான் எடுக்கல மேடம். நான் அந்த மாதிரி பொண்ணும் இல்ல. உங்க ஃப்ரெண்டு கௌசிக் சார் கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. முடிவா இப்ப நீ என்னதான் சொல்ற? போலீஸ்ட்ட சொல்லி விசாரிக்க சொன்னா உண்மையை ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க. நான் எதையும் எடுக்கல. நீ எங்கேயும் போக வேணாம், வீட்லயே இரு. நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம். அவங்க வந்து விசாரிச்சா உண்மையெல்லாம் தானா வரும். மல்லிகா, நீ போய் ரெடியாக, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடலாம். நான் எடுக்கல சார், என்ன நம்புங்க.